நாம் யாவரும் அவருடைய முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். தேவன் இந்த நாளிலே நம்மளோடு பேசும்படியாக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைக்காக நாம் ஆண்டவரே உம்மண்டிலே நான் வந்திருக்கிற ஆண்டவரே நீர் என்னோடு பேசுவீராக என்று சொல்லும்போது ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டு பேசுவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே ஆகும் ஆண்டவரே. என் தேவனால் ஆண்டவரே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவர் அப்பா முழங்கால் படிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் வருகிற பிள்ளைகளையும் ஆண்டவர் நீங்கள் ஆண்டவர் அவர்களுக்காக பேசுவீராக. ஆண்டவர் அடையில மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் எடுத்து போடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே வழிநடத்தும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமேன். நீர் இல்லாமல் என் வாழ்க்கை நகராது ஆண்டவரே. நீர் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே. நான் படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறேன், என் வேலைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீர் என் அருகிலே இருந்திருக்கிறீர், நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நீர் என்னை தாங்குகிறீர் ஆண்டவரே. இன்னும் என்னை அணைப்பீராக என்று அவரை நோக்கி பார்த்து, நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னோடு நீர், என் வழிகள் எல்லாம் அறிபவர் நீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னோடு நீர், நான் நடந்தாலும் என் வழிகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரை நோக்கி பார்த்து, நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னோடு நீர். இரு கைகளை தட்டி என் வழிகள் எல்லாம் அறிந்திருக்கிறீரே. நான் நடந்தாலும் படுத்தாலும் அவரை நோக்கி பார்த்து இன்னும் ஒரு விஷயம் கையில் உயர்த்தி, நான் நடந்தாலும் படுத்தாலும் உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். நோக்கி பார்த்து நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். என் இயேசுவுக்காய் மாற்றுமே. நான் வாழ்ந்தாலும் அவனை நோக்கி பார்த்து, நான் நடந்தாலும் நான் படுத்தாலும், நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னோடு நீ, என் வழிகள் எல்லாம் அறிந்திருக்கிறேன், என்னோடு எப்போதும் இருந்திருக்கிறேன். உன் சத்தத்தை உயர்த்தி உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், இயேசுவை மட்டுமே நான் நேசிக்கிறேன். நோக்கி பார்த்து உம்மை தானே நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமோ? அவர் அணைக்காக விட்டால் நான் எங்கே போவேன்? நீர் இல்லாத ஆராதனையில் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து, நீர் இல்லாத நாள் எல்லாம்
நீர் இல்லாமல் போனால் நான் எங்கே செல்வேன்? நீர் இல்லாத நான் என்ன செய்தாலும் அதை அறிந்திருக்கிறேன். நான் எங்கு சென்றாலும் அதை ஆராய்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னோடு இருப்பீரேன். என் வழிகள் எல்லாம் நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னோடு நீ என் வழிகள் எல்லாம் அறிபவர் நீ. நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னோடு நீ என் வழிகள் எல்லாம் அறிபவர் நீ. நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னோடு நீ என் வழிகள் எல்லாம் அறிபவர் நீ. அவரை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என் வழிகளையும் என் எண்ணங்களையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் ஜெபங்களை நீர் அறிந்திருக்கிறீர். என் விண்ணப்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர். என்னை என்றும் விட்டு கொடுக்காதவரே, அவரை நோக்கி பார்த்து விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலை. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே. அந்த கல்வாரியில் இருக்கும் பொழுதோ அந்த நிலையிலும் என்னை நினைத்து பார்த்து என்னை விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. மனுஷன் என்னை கைவிட்டான், உறவுகள் என்னை கைவிட்ட போதும் நீர் என்னை விட்டு கொடுக்கவில்லை, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன தேடி வந்த பாவிய தேடி வந்தீரே, அந்த மனுஷ உறவர நீங்க வந்து நீங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாம். எனக்காக எவ்வளவு செய்தீர். மனுஷ உறவர விட்டு கொடுக்கலையே. உம் அழைப்பினால என்னை அழைத்து கொண்டீரே, விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க விட்டு கொடுக்கலை. அவர் அழைப்பு நிமித்தம் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை என்றும் விட்டு கொடுக்காதவர். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. இயேசுவின் கிருபை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. நோக்கி பார்த்து உங்க அழைப்பு எவ்வளவு பெரியதாண்டவரே. உங்க அழைப்பு இருந்ததால, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. நான் என்றும் கைவிடப்படுவதில்லை. உங்க கிருபை என்ன காப்பதால உங்க அன்பிற்கு நிகரே. இயேசுவின் கிருபை என்னை என்றும் காப்பதால், என்னை எப்போதும் விட்டு கொடுக்காததால் உங்க அன்பிற்கு அவரை நோக்கி பார்த்து விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க எப்போதும் எந்த நிலையிலும் எப்போதும் விட்டு கொடுக்காதவர். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. யாக்கோபு நடுங்கிடுவானோ, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ. உனக்கு பதறாத வாழ்வும் உன் இதயத்துக்கு சிதறாத மனமும் பரிசாக அருளும் தேவன் இருக்கிறார்.
அவரை நோக்கி பார், நீ வந்த வழிகளை நினைத்து பார், உன்னை என்றும் தாங்கிக் கொண்டிருக்க வல்ல தேவன் இருக்கிறார். நம்ம யாவரும் அப்படியே கரங்களை தட்டி சந்தோஷமாய் ஆண்டோட வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கிறோம். ஆண்டவர் வந்திருக்கிற அனைவரையும் இயேசு நாமத்தால் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? சத்தமே இல்லை. சங்கீதம் 71 அதிகாரம். வேதத்தை கொண்டு வந்தவர் எல்லோரும் தன்னுடைய வேதத்தை பிரித்து, ஆண்டவரே நீ கொடுத்த வேதத்தை நான் படிக்க போகிறேன்னு சொல்லி சங்கீதம் 71:5-6 நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும். அல்லேலூயா. பாருங்க, தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். அல்லேலூயா. நம்ம எல்லா மேல நம்பிக்கை வச்சிருப்போம். ஆனா பாருங்க, அவர் சொல்றாரு, நீரே என் நோக்கமாய் இருக்கிறீர், நீரே என்னுடைய சிறு வயது முதல் என்னுடைய நம்பிக்கையாய் இருக்கிறீர். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல், நான் என்ன பண்ணோம், தாயின் கருவிலே உற்பத்தி ஆன முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் யாரால ஆதரிக்கப்பட்டிருக்கோம்னா ஆண்டவரால் ஆதரிக்கப்பட்டிருக்கோம். யாரால? உம்மாலே. இன்னைக்கு ஆண்டவர் நான் கேட்டேன், நிறைய காரியங்கள் ஆண்டு சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன இன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் உம்மாலே. அப்போ பாருங்க, தேவனால் எல்லாம் உம்மாலே தான் தேவன் ஆகும். அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ உம்மாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே என்று சொல்லும்போது பாருங்க, தாயின் கருவிலே உற்பத்தி ஆன முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். யாரால் ஆதரிக்கப்பட்டோம் பாருங்க? தேவனாலே நம்ம ஆதரிக்கப்பட்டோம். அல்லேலூயா. நான் மெய்யாகவே தேவனாலே தாயின் கருவிலே உருவான முதல் கொண்டு அவராலே நான் ஆதரிக்கப்பட்டேன் என்று சொன்னவர்கள் 3 அல்லேலூயா நம்ம சொல்லுவோம். சத்தமா உள்ளதான் சவுண்டு கேட்கல. அல்லேலூயா. பாருங்க, தாயின் கருவியில் இருக்கும்போது நமக்கு அதுங்களுக்கு என்ன, எப்படி லைட் இருக்காது, தண்ணி இருக்காது, என்னமோ ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ளே இருந்திருப்போம் பாருங்க. ஆனால் தேவனுடைய ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரோ அந்த இடத்துல நம்மளோட பேசுவார், நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பார், நம்மளோட என்ன பண்ண உறவாடுவார். நம்ம தாயின் வயிற்றில் இருக்கும்போதே ஆண்டவர் நமக்காக என்ன பண்ண வெளிப்படுவாராம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அனுப்போம். நான் கேரிங்காக இருக்கும்போது என்னுடைய காரியத்தில் பாருங்கள், நான் சபையில் உட்காந்துட்டு இருப்பேன். கரெக்டாக ஐயாவோட அந்த வசனங்கள் சொல்லும் போதெல்லாம் அந்த பாப்பா துள்ளும் வயிற்றுக்குள்ளே. அப்போ நான் யோசிப்பேன், அது பயங்கரமாக உற்சாகமாகிட்டு பாப்பா அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அது அநேக பிள்ளைகளுக்கு தாய்க்குள்ளவங்களுக்கு தெரியும் அது எப்படி இருந்துச்சு, எப்படி துள்ளுச்சு, எப்படி அது இது பண்ணணும். அநேக பிள்ளை சொல்லுவாங்க, ஐயா அல்லேலூயா சொல்லும் போது என் பிள்ளை அப்படியே வயிற்றில் அப்படியே குத்துது அப்படின்னு சொல்லுவாங்க, குதிப்போம் அப்படின்னு. அதுக்கு ஒரு பயங்கர ஒரு சந்தோஷமாகிடும். ஆனால் பாருங்கள், நான் தாயின் கருவிலே உற்பத்தி ஆன முதல் உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன். அல்லேலூயா. அவருடைய தயவு இல்லைன்னா நீயும் நானும் வெளியில் வந்திருக்க மாட்டோம். வந்திருப்போமா? எப்படியும் வரலன்னா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் காண்கிற தேவன் நம்ம ஆண்டவர். உங்களை எல்லாரையும் ஆண்டவர் பார்ப்பார். நம்ம ஒரே ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டு அவரை உண்மையும் முத்தமாய் நம்ம ஆராதனை செய்து உண்மையும் முத்தமாய் அவரை தேடினால் தேவன் நமக்கு சகல ஆசீர்வாதங்களும் தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் யோசிப்பார், நீ உண்மையாக இருக்கிறியா, நான் உன்னை தேடுவேன். அல்லேலூயா. ஆண்டவரை உண்மையாக தேடுங்க. தேடும்போது அவர் நமக்கு என்ன பண்ணுவாரா? தென்படுவார். என்ன, எனக்கு எவ்வளோ உபத்திரமம், எவ்வளவோ கஷ்டமாக இருக்குது, நான் எவ்வளோ தான் பார்க்குறது, சபைக்கு வந்தாலே எனக்கு இவன் கடன் கொடுக்கணும், அவன் கொடுக்கணும், அதை தான் ஞாபகம் வருது. ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி நீங்கள் யோசிங்க, ஆண்டவரே இன்றைக்கி எல்லா காரியத்தையும் நான் விட்டுட்டு ஆண்டவரே உமக்காக ஆண்டவரை 3 மணி நேரம் ஆண்டவரே, அப்போ ஆண்டவரை உண்மையும் முத்தமாய் நான் தேடுவேன். யாராலே நம்ம அவராலே நம்ம உருவாக்கப்பட்டோம். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனம் வாசிப்போம் பாருங்கள். இப்போ யாத்திராகமம் 18:18 வாசிக்கலாம். மோசே பாருங்கள், எல்லாரையும் விசாரிப்பான், வர ஜனங்களை விசாரிப்பான். காலையில் அவர் உட்காருவார், வர ஜனங்களை நம்ம காலைல ஐயா பார்க்குறேன்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோங்களேன், எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காலைல வந்துடுவாங்க, ஐயா பார்க்கணும், ஐயா பார்க்கணும். அதே போல் மோசஸ் எல்லா ஜனங்களையும் அவருடைய காரியங்களையும் விசாரித்து அவருக்கு நல்ல ஒரு தீர்ப்பெல்லாம் அவர் சொல்லி கொண்டு இருந்தார் மோசஸ். அப்போ சொல்லும்போது அவன் மாமா சொல்கிறார், நீ இவ்வளோ பேரை பார்க்குற பண்ணுற, எவ்வளோ உனக்கு கஷ்டம், இது பாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 18:18 யாத்திராகமம் 18:18 வாசிப்போம். அதற்கு மோசேவின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். என்ன பண்ணுவாங்க, நம்ம சபையில ஒன்றும் இல்லைங்க, காலையில வந்துடுவாங்க 10 மணிக்கு.
நீ செய்யற காரியம் நல்லதல்ல. நல்லதல்ல. நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள். என்ன பண்ணுவாங்களாம்? தோய்ந்து போவார்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். அப்ப பாருங்க, காலையிலிருந்து உட்கார்ந்து விசாரிச்சு அவர் சோர்ந்து போயிடுவார். அல்லேலூயா. அதுக்கு அவர் சொல்றார், நான் அவர் உனக்கு ஐடியா சொல்றேன் பாரு, எல்லாம் கூட இருக்கிற எல்லா ஊழியக்காரங்க, அந்த உடன் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பார்ட் பிரிச்சு கொடுத்துரு. நம்ம பாட்டு குடிச்சு அவங்கவுங்க எல்லாம் சின்ன சின்ன காரியத்தெல்லாம் விசாரிக்கட்டும். ஆனால் நீ என்ன பண்ண, முக்கியமான காரியங்களை மட்டும் நீ விசாரி அப்படின்னு சொல்றாராம். அல்லேலூயா. இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால், அல்லேலூயா, இப்படி நீ செய்கிற காரியம் தேவன் உனக்கு கட்டளையிடும் பிரகாரம் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கும். தேவன் சொல்லி இதை செய்ய முடியும் என்றால் யாரால முடியும்? உனக்கு உம்மாலே கூடும். இந்த ஜனங்கள் எல்லோரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். அல்லேலூயா. உண்மையிலேயே அவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி எவ்வளோ பேர் குத்துறாங்க, பேசுகிறாங்க, படிக்கிறாங்க, என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. ஆனாலும் பாருங்கள், எல்லாவற்றுக்கும் அவர் பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் வழிநடத்தி அவர் என்ன அருமையாக அந்த ஜனங்களை நடத்தினார். அல்லேலூயா. அன்னைக்கு அவர் அந்த மாமனுடைய வார்த்தையை அவன் கேட்டதுனால என்ன பண்ண, ஜனங்களை விசாரிக்கும்படியாக சில பேரை ஏற்படுத்தி என்ன பண்ண, அவனுக்கு தேவன் உண்டான அந்த 21 வசனத்தை வாசிக்கலாம். இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால், அப்ப தேவன் இந்த காரியம் உனக்கு கட்டளையிடு உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். அப்ப உம்மாலே இந்த பாரத்தை தாங்க முடியும். அல்லேலூயா. நம்ம நிறைய நினைப்போம், என்னால் இந்த பாரம் தாங்க முடியல. ஆனால் உம்மாலே தேவன் தாங்கக்கூடிய பாரத்தை மாத்திரம் தான் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. மிஞ்சின பாரத்தை ஒன்றும் உன்னுடைய மேல் செலுத்த மாட்டார். என்னால் இப்போ 5 கிலோ தூக்க முடியும்னா 5 கிலோ மட்டும்தாங்க தூக்க முடியும். உன்னால் 10 கிலோ தூக்க முடியும்னா 10 கிலோ தூக்க முடியும். ஆனால் பாருங்கள், அவனால் எவ்வளோ, மோசஸ்னால எவ்வளோ தூக்க முடியும் என்று சொன்னார். அது மிஞ்சின பாரமாக இல்லாத உம்மாலே தேவன் உனக்கு சொல்லுகிற கட்டளைகளை நீ என்ன பண்ண, உம்மாலே செய்கிற பாரத்தை அவன் பண்ணும்படியாக கரெக்டாக நடத்துகிறான் மக்களை. அல்லேலூயா. வாசிப்போம். உம்மாலே தாங்கக்கூடும். உம்மாலே அது தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்திற்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். அல்லேலூயா. ஒன்று காலில் வந்துட்டு கரெக்டாக மோசையை பார்க்குறவன் மோசையை பார்த்துறேன், சீஃப் டாக்டர் அவர் தான். அல்லேலூயா. அதுக்கு கீழே உள்ளவங்களாம் சின்ன சின்ன காரியத்தெல்லாம் பார்த்து அனுப்பிடுவாங்க. நம்ம ஒன்றில் உடம்பு முடியலன்னு போன வச்சுங்களேன், எல்லா டாக்டரும் நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் பாருங்கள், கரெக்டாக ஒரே ஒரு சீஃப் டாக்டர்கிட்ட அனுப்பிடுவாங்க, நீங்கள் அவர் லாஸ்ட்டாக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஆண்டவர் கொடுத்துரு நல்ல ஒரு சீஃப் டாக்டர் யார் தெரியுமா? ஆண்டவர். அல்லேலூயா. அவரால் எல்லாம் உம்மாலே கூடும். அவர் நமக்கு தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை நம்ம கேட்கும்போது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் சுகத்தை கட்டிடுவார். அல்லேலூயா. அநேக சுகவீனமாக இருக்கிறோம் பாருங்க. ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவரே, நீர் உம்மாலே எனக்கு சுகத்தை கொடுக்க முடியும் ஆண்டவரே. அப்போ உம்மாலே என்னோட வியாதிகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே, நான் வியாதியோடு இருக்கிறேன் என்று சொல்லும்போது கர்த்தனுடைய வியாதிகள் எல்லாவற்றையும், வியாதியின் படுக்கை, மரண படுக்கை எல்லாவற்றையும் கர்த்தர் அவராலே கூடும். தேவனால் உம்மாலே கூடும் என்று சொல்லும்போது ஒன்றில் முட்டி போட்டு ஜெபிச்சு பாருங்க, ஆண்டவர் எல்லாம் உம்மால கூடும் அப்பா, நீங்கள் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க. அவர் உன்னுடைய காரியத்தை அவர் பொறுப்படுத்துக்குவார். அல்லேலூயா. எப்படி மாமாவுடைய வார்த்தையை மோசே கேட்டு அவருடைய சில காரியங்களை பொறுப்படுத்தி நடத்தினாரோ, அதே போல் தேவன் சமூகத்தில் போய் நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் உன்னுடைய காரியத்தை தேவன் பொறுப்படுப்பார். அல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும், கூடாது ஒன்றுமே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. வேறு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோபு 33ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவரால் கூடுமா? கூட முடியாதா? செய்ய முடியும். நீ போய் ஆண்டவரே எனக்கு மறுமொழி கொடுங்கன்னா கொடுப்பார். உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும். உம்மாலே மறுமொழி கொடும். நீ ஆயத்தப்பட்டு எனக்கு எதிராக நில்லும். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக போய் நிற்கும். யோபு அது மேலே பேசிட்டே வருவாராம், இப்படி செய்த ஆவியானவர் என்னை உருவாக்கினார், அவர் சுவாசம் எனக்கு இருந்துச்சு எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனாலும் தேவனே உம்மாலே எனக்கு கூடும். ஆனால் நான் ஆயத்தப்பட்டு என்ன பண்ணுவேன், அவருக்கு சமூகத்தில் நிற்கணும். நமக்கு ஆயத்தமே இல்லாமல் இருக்கிறோம் பாருங்கள். நாளைக்கு சபைனா வச்சுங்களேன், நம்ம இன்னும் சனிக்கிழமையே காலையில் ஆயத்தம் ஆயிடணும். ஆண்டவரே இப்படி சமூகத்தில் வந்து நான் நிற்க போகிறேன் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நான் வரப்போகிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு காலையிலே ட்ரெஸ் அயன் பண்ணி எல்லாம் முடிச்சு கிடிச்சு எல்லாம் கரெக்ட் பண்ணிடணும். முதல் நாள் ஆண்டவரே முழங்கால் போட்டு, ஆண்டவரே
நான் உங்களுடைய சபைக்கு வருகிற ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கேன் ஆண்டவரே, என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, நான் அதற்கு ஆயத்தமாக நிற்கிற ஆண்டவரே, அதற்கு என்ன ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க, என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க, நான் சரியான நேரத்துக்கு போயிடணும் அப்படின்னு. நீ எந்த பக்கம் போனாலும் உனக்காக கர்த்தர் வழியை திறந்து கொடுப்பார். உன்னுடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கா ஆண்டவரே, என்னுடைய வழியை நீங்கள் திறந்து கொடுங்கன்னு சொல்லுங்க, அவர் திறந்து கொடுப்பார். ஏனென்றால் ஆண்டவர் தான் எல்லாவற்றையும் திறக்கிறவர். அவர் எதை அடைத்தாரோ அதை திறக்கவும் முடியும், அதை எதை அவர் மூடினாரோ அதை ஒருவனாலும் திறக்க முடியாது. ஏனென்றால் அவர் தான் எல்லாவற்றுக்கும். உம்மாலே என்னுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே, உம்மாலே எனக்கு ஒரு பலன் ஆண்டவரே, உம்மாலே எனக்கு ஒரு சமாதானம் ஆண்டவரே, உம்மாலே நான் என்ன பண்ணுவேன், ஆயத்தமாய் வருவேன். வாசிப்போம். உம்மாலே கூடுமானால், உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும், எனக்கு மறுமொழி கொடும். நீ ஆயத்தப்பட்டு எனக்கு எதிராக நில்லும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு முன்பாக நான் நிற்கிற அனுபவம் ரொம்ப கஷ்டங்க. எங்கே நிற்கிற ஆண்டு சமத்தில் 1 மணி நேரம் ஆண்டு சொல்கிறார் நின்று ஜபம் பண்ணுன்னு, 1 மணி நேரம் முழங்கால் படிட்டு சொல்கிறார். எங்கே செய்கிறோம்? எல்லாவற்றுக்கும் போவோம், எல்லாவற்றுக்கும் செய்வோம், ஆனால் செய்ய மாட்டோம். ஆனால் காலையில் ஒருத்தர் எழுந்த உடனே என்ன தெரியும், எனக்கு இப்போ வர அப்படியே வாலிப பிள்ளைகளை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே இப்போ என்ன பண்ண, செல்லுக்கு அடிமையிட்டாங்க. காலையில் எழுந்தோன்னே பல்ல அவன் தேய்க்கிறானோ இல்லையே, செல்லை தேய்க்கிறான். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், சொன்னது போல் உம்மாலே நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மறுமொழி கொடும். உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும், எனக்கு மறுமொழி கொடும். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு ஆண்டவர் எனக்கு மறுமொழி கொடுங்க ஆண்டவர்ன்னு சொல்லி பாருங்க, ஆண்டவர் உடனே உனக்கு என்ன பண்ணுவார், பதில் கொடுப்பார், பேசுவார். அவருக்கு முன்பாக உம்மாலே நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரே இன்னைக்கு வந்திருக்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் மறுமொழி கொடுங்க ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நான் ஆயத்தமாக நிற்கிற ஆண்டவரே. அப்படி ஆயத்தப்பட்டு வந்து நிற்கும் போது ஆண்டவரால் எல்லா காரியத்தையும் உனக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்ம தான் நினச்சிப்போம் நம்மளால் முடியும், என்னால் முடியும், நம்மளால் ஒன்று சொல்கிறோம் பாருங்கள், ஒன்று கூட ஒரு பாயிண்டோடு தூக்க முடியாதுங்க. அவர் கிருபை, அவர் தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய அபிஷேகம், அவருடைய வரங்கள், அவருடைய தத்துவம், எல்லாம் மகிமை எல்லாம் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தாங்க நம்மளால் எழுந்து நடக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம எல்லாம் ஒரு பெண்டம். நம்மளை ஆண்டவர் மண்ணிலேருந்து உருவாக்கினார் பார்த்தீங்கன்னா, மண்ணுக்கே நம்ம போயிடுவோம். ஆண்டவருடைய தயவுனால் தானே ஒரு சந்தோஷப்படுவாங்க. நிறைய பேர் எனக்கு பேசுவாங்க, ஏதோ வியாதிகள் சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால, ஏபி சபையினால பாருங்கள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்மணியை போல பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கண்மணியை போல காத்துக்கொள்கிறார். அவர் ரத்தத்தில் மறைத்து கொள்கிறார். ஏனென்றால் அது ஒன்று நம்முடைய தாசன் ஜெபிக்கிற ஜெபங்கள் மட்டும்தான். அல்லேலூயா. மணிக்கணக்காக ப்ரேயர் பண்ணார். ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்க கர்த்தர் அவருக்கு மறுமொழியை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த மாதிரி நீங்கள் ஆண்டவரே உம்மாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே, உம்மாலே எனக்கு மறுமொழியை ஆண்டவர் கொடுப்பீர் ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நிச்சயமாய் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம் பாருங்கள். மார்க் 1ஆம் அதிகாரம் 41 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்திலே வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு. அல்லேலூயா. நம்ம முட்டி போடுறதே இல்லைங்க. ஜெபிக்கணுமானாலே எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. ஜெபம்னு அறிவிக்கிற யாருமே வரமாட்டீங்க. பெண்கள் ஜெபம்னு சொல்கிறேன் வரமாட்டீங்க, காத்திருப்பு ஜெபம்னு சொல்கிறேன் வரமாட்டீங்க. ஆண்டவரே இந்த 4வது வர ஜெபம்னு சொல்ல போகிறேன், அதுக்கும் அப்படியே யோசிப்பீங்க, போகணுமா? போகிறது என்னமோ தேச குற்றம் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இப்போ காலங்களை நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டால் நமக்கு நல்லது. இன்னும் போகிற காரியங்கள் ஆண்டவரை நம்ம ஆராதிக்க முடியாது, அந்த மாதிரி தடைகள்லாம் நிறைய வரும். அதற்கு முன்பாக நீ ஆண்டவரத்தில் அதிகமாக நெருங்கினா ஆண்டவர் உன்னிடத்தில் நெருங்கி வருவார். அல்லேலூயா. வாசிக்கலாம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்திலே வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. இது பாருங்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவராலே உம்மாலே ஆகும். ஒரு வியாதியா, டாக்டர்கிட்ட போகாத, ஃபர்ஸ்ட் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உம்மாலே எனக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும் ஆண்டவரே, உம்மாலே எனக்கு ஆண்டவரே அற்புதம் நடக்கும் என்று சொல்லி பாருங்க. குஷ்டரோகியை தேவன் குணமாக்குறார். குஷ்டரோகி எப்படி இருப்பான்னு தெரியுமா? அவனோட முகம் வீங்கி, கை கால், நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீன்னு தெரியல, நானும் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். இந்த விரலே இருக்காதுங்க. அவங்க ஃபுல்லாக துணியை சுற்றி வச்சுருப்பாங்க, ஒரு டப்பா வச்சுட்டுருப்பாங்க. அவங்க சாப்பிட கூட எடுத்து சாப்பிட முடியாது, அப்படியே கையிலெல்லாம் சீவு ஒழுவும்.
அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு வியாதி. ஆனால் பாருங்க, அந்த மாதிரி தான் ஆண்டோட பிள்ளைங்க ஆண்டவரை விட்டு வெளியே போகும்போது, பின்மாற்றமாய் போகும்போது குஷ்டம் உங்களை பிடித்து கொள்ளுகிறது. அல்லையே, பாவம் என்ற குஷ்டத்தினால நீங்கள் அநேக பேர் இருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவரே, நாம் விட்டு விலகி இருக்கிற ஆண்டவரே, ஆரம்பத்தில் இருந்த ஜெபம் கிடையாது ஆண்டவரே, ஆரம்பத்தில் இருந்த ஐக்கியம் இல்லை ஆண்டவரே, ஆரம்பத்தில் ஆண்டவர் எப்படி நான் தேடின ஆண்டவரே அது இல்லை ஆண்டவரே சொல்லி இன்னைக்கு ஒரு மனம் மாற்றத்தை கொடுத்து ஆண்டவரே, இன்றைக்கு நான் வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரே, உமாக்கு சித்தமானால் ஆண்டவரே உம்மாலே என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. நம்ம எல்லாமே ஒரு குஷ்டரோகி தான். அல்லேலூயா. நம்ம எல்லாமே ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிற பிள்ளைங்க தான். ஆனால் இன்னைக்கு அந்த குஷ்டரோகியை போல முழங்கால் படியிட்டு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு என்று சொல்லி பாருங்க. அவர் நிச்சயமாய் வந்து உன்னை என்ன பண்ணுவார். அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு மனதுருகி, இயேசுன்னு பாருங்க, டக்குன்னு அதெல்லாம் முடியாதுப்பா, நீ வந்து ரட்சிக்கப்பட்டு பின்னாடி போயிட்ட, நானாக தான் சொல்லுவேன், ஆனால் அவர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. வாசிக்கலாம். இயேசு மனதுருகி, இயேசு மட்டும்தாங்க மனது உருகுவார். அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும்தான் மனது உருகுவார். நீ என்ன செய்து வந்தாலும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் உமாலை என்னை ஆண்டவரை சுத்தமாக்க கூடும் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவரும் இயேசு மனது உருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். அல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்ன நீங்க தொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க. உன்னுடைய எல்லா தொட்டு உன்னுடைய வியாதிகள், உன்னுடைய குஷ்டரோகங்கள், உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கழுவி உன்னை என்ன பண்ணுவாரா, சுத்தமாக்குவார். அல்லேலூயா. அவன் சுத்தமாக்கின ஆண்டவர் சுத்தமாக்கினா நீ சுத்தமாயிடுவ. ஏன்னா அவருடைய கல்வாரி ரத்தத்தினால் நம்மளே சுத்தமாக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுவே பாருங்க, லூக்கா 5:12 ஒருவர் வாசிக்கலாம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில், அவர் அநேக பட்டணத்துக்கு போய் என்ன பண்ற, அற்புதங்களை மடையாளம் எல்லாம் செஞ்சுடுவாங்க. இல்லையா, போறாரு, அங்க போறாரு, எல்லா பட்டணத்துக்கும் போய் பண்ணிக்கிட்டே வராரு பாருங்க. அவர் ஒரு பட்டணத்துக்குள் வந்து பட்டணத்தில் இருக்கையில், அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில், அப்ப பாருங்க ஆண்டவர் இங்க இருக்கிறார். இன்னைக்கு அவரை நீங்க பார்க்கறோட கண்கள் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அவர் எந்த ஸ்தலத்துல நம்ம அவரை கூப்பிடுகிறோமோ அவர் என்ன பண்ணுவாரா, நோக்கி பார்ப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஸ்தலத்துல ஆண்டவர் இருக்கிறார். அவர் பட்டணத்தில் இருந்த போது குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு, அவன் குஷ்டரோகி தான், அங்கங்க கொஞ்சம், இவன் குஷ்டரோகம் நிறைந்த, ஃபுல்லா குஷ்டம் இவனுக்கு, எந்த பக்கம் பார்த்தாலும் உடம்புல சரீரத்துல சதையே தெரியாது, குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்துட்டான். அவன் முழங்கால் பண்ணிட்டான். இவன் வந்து நேரா படுத்துட்டான். ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சாஷ்டாகமா என்ன பண்ற, முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. அவனுக்கு மட்டும் தெரியும், நான் இயேசுவை பார்த்துட்டேன், இயேசு என்னை தொடுவாரு, ஆண்டவர் என்னை தொட்டா சுகமாவேன், உம்மாலே நான் சுகமாவேன். அல்லேலூயா. சுகம் நினைக்கிறாங்க, நம்ம வியாதி மட்டும்தான் கஷ்டம், ஒரு குஷ்டரோகம் தான், போராட்டம் அது ஒரு குஷ்டரோகம் தான். எல்லாவற்றுக்கும் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன், ஒரே ஒரு பதில், ஒரே ஒரு நமக்கு ஆண்டவர் இருக்கிற பாருங்க. நீ போய் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இல்லைன்னா சாஷ்டாகமாக விழுந்துடு, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி நீ விழுந்தன்னா உன்னுடைய எல்லா கவலைகளும் எல்லா குஷ்டங்களையும் எவ்வளோ பெரிய வேதனையாக இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுவாரா, உம்மாலே என்னை சுகமாக்க உம்மாலே கூடும் என்று சொல்லி பாருங்க. அவர் நினைப்பாரு. ஆனால் அவன் சொல்ல பாருங்க, ஆண்டவரே, அந்த வசந்த லாஸ்ட் வாசிக்கலாம் பாருங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க, ஆண்டவர்கிட்டே ஒப்படைச்சிட்டாரு அவர். என்னன்னு, நீங்க எனக்கு சுகம் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா இல்லை. ஆனால் அவனோட தெரியும், ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம், ஆண்ட இயேசப்பாவை பார்த்துட்டோம், அவர் நமக்கு என்ன பண்ணுவார், சுகம் கொடுப்பார் என்று நம்பிக்கை அவனுக்கு. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். உம்மாலே ஆகும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. நீ என்னெல்லாம் வேண்டுதல் செய்கிறியோ, ஆண்டவரே என்னுடைய காரியம் இந்த வேண்டுதலுக்காக வந்திருக்க ஆண்டவரே, இதை எனக்கு நிறைவேற்றுங்க ஆண்டவரே, என் காரியத்தில் போராட்டமாக இருக்க ஆண்டவர், வீட்டுக்காரத்தில் போராட்டமாக இருக்க, திருமண காரியத்தில் போராட்டமாக இருக்க, குழந்தை இல்லாமல் நான் போராடி கொண்டு இருக்க ஆண்டவரே, இப்போ குடும்பத்தில் பிரச்சனை, இதெல்லாம் நீ வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் இன்றைக்கு உனக்காக இறங்கி அற்புதம் செய்து அவர் மனது உருகுவாராம். அல்லேலூயா. உருகி உனக்கு இன்னைக்கு சுகத்தை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. நீ போகும்போது எவ்வளோ பாரத்தோடு வந்திருந்தாலும் சரி, பலவீனத்தோடு வந்திருந்தாலும் சரி, ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய சமூகத்தில் வந்துட்டு ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, நீங்கள் போகும்போது வெறுமையாய் போக மாட்டீங்க, சமாதானத்தோடு சுகத்தோடு பலத்தோடு சகல
ஆசீர்வாதத்தோடும் தேவன் உங்களை கடந்து போக வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்முடைய பட்டணத்தில் வந்திருக்கிறார் ஆண்டவர். இன்றைக்கி நம்முடைய சபையில், நம்முடைய ஏபி சபையில் இந்த இடத்துல ஆண்டவர் அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து உங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் காண்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனம் வாசிப்போம் பாருங்க. மார்க் 14:36 வாசிக்கலாம். அப்பா பிதாவே, அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவருடைய பாடுகள் மத்தியில் வந்துட்டார். எல்லாம் நம்ம பாடதாங்க அவர்கிட்ட வச்சுட்டோம். ஹல்லேலூயா. உன்னுடைய பாவத்தை வச்சுட்டேன், உன்னோட அக்கிரமத்தை வச்சுட்டேன், உன்னோட வியாதியை வச்சுட்டேன், எல்லாத்தையும் அவர் மேலே வச்சுட்டு பாருங்க. அவர் போகிறார் கெத்செமனே தோட்டத்தில் போய் உட்காந்து ஜெபித்து ஆண்டவரே என்று கத்தரி என்ன பண்ணுறாரு, என்னால் ஆண்டவரே யாருக்காக பணத்தோம், அவருக்காக போன அவசியமே கிடையாதுங்க. நமக்காக நம்ம பண்ண ஒவ்வொரு பாவத்துக்காக அக்கிரமத்துக்காக போன அவர் போய் பாருங்க, முழங்கால் படிட்டு அப்பா பிதாவே எல்லாம் உம்மால் கூடும். அவர் ஒரே பிதாவை நோக்கி சொல்ற பாருங்க, அப்பா பிதாவே எல்லாம் உம்மால கூடும். அல்லேலூயா. அவருக்கு தெரிஞ்சிருச்சுங்க எங்க நம்ம போய் ஜெபிச்சா நமக்கு நடக்கும் என்று சொல்லி அவர் இந்த கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் நோக்கி சொல்றாரு, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். என்னிடத்திலிருந்து இந்த போராட்டத்தை எடுத்து போடுங்கன்னு கேட்கிறாரு. ஆண்டவரே இந்த பாத்திரத்தில் இருக்க பிரச்சனையை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒருவேளை பிதா மனம் இறங்கி இருந்தால் அவர் அந்த மரணத்தை மாற்றி போட்டிருக்க முடியும். அல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, நீயும் நானும் சந்தோஷமா இருக்கும்படியாக, சுகமா இருக்கும்படியாக, ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, பலத்தோடு இருக்கும்படியாக, சாட்சியாக இருக்கும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை போற்றுகிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக, அவர் ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே உம்மாலே எல்லா அப்பா பிதாவே உம்மாலே எல்லாம் கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். அல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, பிதாவின் சித்தத்தை அவர் செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு அவர் இறங்கி வந்து அற்புதம் செய்யும்படியாக அவர் உனக்காக வருகிறார். ஏனென்றால் எல்லா பாடுகளும் அவர் சுமந்தார். இன்னைக்கு அப்பா பிதாவே உம்மாலே கூடும் என்று கூப்பிட்டு பாருங்க, அடுத்த நிமிஷம் நம்ம தகப்பனார் வந்து நிற்பார். அல்லேலூயா. அடுத்த நிமிஷம் ஆண்டவர் வந்து நிற்பார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவங்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. நம்ம கூப்பிடும்போது நான் நிறைய டைம் கதறி அழுவோம், ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து நிற்பாருங்க. எல்லாருக்கும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். யாகார் அன்னைக்கு அழுத, ஆண்டவரே நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, என் பிள்ளை சாக்கிறத நான் பார்க்க மாட்டேன், இது என்ன பண்ண போகிறேன், உம்மால் எனக்கு என்ன பண்ண முடியும், அற்புதம் நடக்கும் என்று அவன் போயிட்டு ஒரு பக்கத்தை போய் அழுதா பாருங்க. ஆண்டவர் அழுகின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அன்றைக்கு ஆகாருக்கு காண்கிற தேவனாய் அவர் வெளிப்பட்டார். இன்றைக்கி நீ அழும்போது, நீ ஆண்டவரே என்னை யாருமே எனக்கு இல்லை, நான் ஒரு அனாதை போல் அழுதுட்டு இருக்கேன் ஆண்டவரே, என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க ஆண்டவரே, அப்பா நான் ஆண்டவர் தனிமையில் இருக்கேன்னு சொல்லும்போது உனக்காக அவர் துணையாய் வருவார். அல்லேலூயா. உன்னை ஆதரிக்கும்படியாக வருவார். ஏன்னா அவர் தாயின் கருவிலின் உருவான முதல் உம்மாலே ஆதரிக்கப்பட்ட அவர் தாங்க உன்னை வெளியிலேயே கொண்டு வந்திருக்கார். சுகத்தோடு கொண்டு வந்தார், பலத்தோடு கொண்டு வந்தார், நல்ல கண்ணு மூக்கு அழகாக கொடுத்து கொண்டு பண்ணியிருக்காரு. பார்க்கும்போது பாருங்க, நம்ம பிள்ளைங்களும் அழகாக இருப்பாங்க. அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு பாருங்க. அன்னைக்கு ஆண்டவருக்கு ஏசப்பாக்கு அவர் தகப்பன் என்ன பண்ணாரு, இறங்கினார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் இறங்கும்படியாக அப்பா பிதாவே உம்மாலே கூடும் என்று சொல்லி பாருங்க, எல்லா காரியத்தையும் கூடும். ஐயோ நான் எங்கே வீடை கட்டி பாதிலே நிற்கிது, அம்மா ஆண்டவர் உம்மாலே கூடும் ஆண்டவர், இந்த வீட்டை கட்டி முடிக்கப்பான்னு சொல்லி பாருங்க. ஐயோ என் பொண்ணோட கல்யாணம் தடப்பட்டிருக்க ஆண்டவர் உம்மாலே கூடும் சொல்லி பாருங்க. அது கேட்ட மனவாளனை தேவன் கொடுப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம தான் நினைப்போம், அப்படியே சிந்திப்போம், செய்யுமா ஆண்டு நடக்காதா. ஆனால் நீ தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவரால் எல்லாமே தேவன் நமக்கு நடத்தி கொடுப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, என்னால் ஒன்றும் ஆகாது, கர்த்தரால் எல்லாம் ஆகும், உம்மாலே ஆகும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு சொல்லி பாருங்க. உங்களுக்கு கூறிய காரியத்தை தேவன் அதன் காலத்தில் நேர்த்தியாய் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? 100% செய்வாருங்க. ஐயோ என் பிள்ளைகளை படிக்கணுமே எப்படின்னு அப்போல்லாம் ரொம்ப என்ன பண்ண, நான் ஜபத்தை நிறைய மாற்றிட்டேங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு அழுது லாஸ்ட்டில் பார்த்தேன், என்னால் ஒன்றுமே ஆகாது ஆண்டவர், எல்லாம் உம்மால் ஆகும். அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், ஆனால் என்னால் இல்லை, உம்மால் எல்லாம் ஆகும் என்று எல்லாத்தையும் அவர் கையிலேயே ஒப்பு கொடுத்துறேன். ஆண்டவர் சொன்னார்லே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. அப்போ அங்கே போய் நேராக போயிடுவோம். எங்கே போயிட்டு ஆண்டு சொந்த நேராக போயிட்டு எல்லாம் ஒப்படைச்சிடுங்க பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனம் வாசிப்போம் பாருங்கள். எரேமியா 32:17 வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே,
எரேமியா சொல்றாங்க, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும், உம்முடைய மகா பலத்தினால், பலமுள்ளவர் அவர் தாங்க, பலனட்டு இருக்கிறது நம்ம, ஆனா மகா பலத்தினாலும், நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும், நீட்டப்பட்ட அவருடைய கரத்தின் புயத்தினாலும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். பூமியும் உண்டாக்கினார். அவருடைய கரம் உண்டாச்சுங்க. வானம் உண்டாக கடவுது சொன்னார், வானம் உண்டாக்கிடுச்சு. பூமி உண்டாக கடவுது உண்டாக்கின. ஆனா மனுஷனை மட்டும் பாருங்க, மண்ணை எடுத்து அதை உட்காந்து அதுக்கு கண்ணு, மூக்கு, அதுக்கு காது, அதுக்கு தொண்டை, அதுக்கு கை, காலு, விரல் எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணுங்க அப்படி சொல்லிக்கலாம். மனிதன் உண்டாக கடவுள் சொல்லவே இல்லையே, உருவாக்கினாருங்க அவர். அல்லேலூயா. ஏன் உருவாக்கினாரா? நம்ம விசேஷமானவர்கள். அல்லேலூயா. அவரை ஆராதிக்கும்படியாக நம்மளை அவருக்கென்று அவர் என்ன பண்ணாரா? உருவாக்கினார். வாசிப்போம். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அவரால் வானத்தையும் படைக்க முடியும், பூமியும் படைக்க முடியும். அவரால் உம்மால செய்யக்கூடாத காரியம் ஒன்று கூட கிடையாது. எல்லாத்தையும் செய்வாருங்க அவர். நம்ம எதோ நினைப்போம், இது ஒன்று மட்டும் செய்ய முடியும், பரவாயில்ல, இதை மட்டும் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவருடைய பார்வையில் அது கிடையவே கிடையாது. ஆண்டவர் பாருங்க, அவர் புயத்தினாலும் அவருடைய கரத்தை நீட்டி வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் படைத்தின சொன்னாரா? அவரு உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லா காரியமும் அவரோட பார்வைக்கு செய்வார். இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு போறீங்க, ஆண்டவரே, எரேமியா சொன்னது போல, ஆண்டவரே உம்முடைய கரம் எனக்காக நீட்டப்பட்டு, ஆண்டவரே உம்முடைய வல்லமுள்ள கரம் எனக்கு ஆண்டவரே கிரியை செய்யட்டும். ஆண்டவர் அப்பா, ஆண்டு சொல்ல பாருங்க, என்னுடைய கையின் கிரிகளுக்கு நீங்கள் கட்டளை கொடுங்கன்னு சொல்றாரு. உனக்கு என்ன செய்யணும், என்ன நடக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லு, அதை எனக்கு நீ கட்டளையிடு, நான் உனக்கு செய்வேன்னு சொல்வார். அல்லேலூயா. நம்ம யோசிப்போம் அவர் எப்படி செய்ய போறாரு, ஆனால் அவர் செய்யறது பாருங்க பயங்கரமா செய்வாருங்க. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்து தாழ்ச்சியடையும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாதான். அல்லேலூயா. அவ பாருங்க, ஆண்டவர் செய்கிற காரியங்களை வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும். அவ எப்படிலாம் பாருங்க, அப்படியே முட்டி போட்டு ஜெபிக்கிறார். முன்னாடி அந்த வசனம் பாருங்க, ஒரு பத்திரத்தை கிரைய பண்ணி அது மேல் வசனத்தை படிக்கலாம். நான் கிரைய பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கினிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பம். அல்லேலூயா. அவன் பாருங்க, எரேமியா எல்லா வேலையும் பண்றோம், நம்ம கூட தான் பத்திரம் பண்றோம், அதை செய்யறோம், வேலை ஓடுறோம், ஆபீஸ் போற எல்லாம் பண்றோம், அதே மாதிரி எல்லாம் பண்ணி, ஆனா ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினால எனக்கு செய்வீங்கப்பா, உம்முடைய கையினால் எனக்கு செய்வீங்கப்பா, உம்முடைய ஆண்டவரே அப்பா நாமத்தினால் எனக்கு செய்வீங்கப்பான்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா இன்னைக்கு எந்தெந்த காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்காம இருக்கோ, இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய புயத்தினாலே எனக்கு நீங்க செய்யுங்கப்பா, சித்தப்படி எனக்கு நிறைவேற்றுங்கப்பா. நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நான் எதிர்பார்த்த நன்மையை நான் பார்க்கணும்னு சொல்லி பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் அதுக்குரிய எல்லா வழிவரும் கர்த்தர் திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. வாசிப்போம். தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களை பார்க்காத சுத்த கண்ணனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளோட பாவங்கள்லாம் பார்த்தோம்னா நீயே நானே இங்க வந்து உட்காரவே முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவரை, இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு. நாம் போய் அவர் சமூகத்தில் உட்காந்து அழும்போது நம்மளை என்ன பண்ண தெரியுமா? பனியை போல கழுவி சுத்திகரித்து ஒரு செல்ல பிள்ளையை போல அவர் நம்மளை அரவணைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் மேலே எவ்வளோ ஒரு அன்புள்ளவராக இருக்கிறார் பாருங்க. அவரால் உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாம் எனக்கு செய்வீங்கப்பா, உம்மாலே செய்வீங்கப்பா, உம்மாலே எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுப்பீங்க ஆண்டவரே, உம்மாலே என் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுப்பீங்க ஆண்டவர். சமாதானம் இல்லாமல் நான் வந்திருக்கேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே நான் என்னெல்லாம் சமூகத்தில் நான் கேட்குறனோ ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு எல்லாமே செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் 3 அல்லேலூயா சொல்ல. ஆண்டவரே போகும்போது உம்மாலே எனக்கு நடக்கும் ஆண்டவரே, உம்மாலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் ஆண்டவரே, உம்மாலே என் கடன் பிரச்சனை தீரும் ஆண்டவரே, உம்மாலே ஆண்டவர் நான் எல்லாவற்றையும் செய்ய தேவன் எனக்கு வல்லவராய் இருக்கிறார் சொல்லி பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உனக்காக யாவையும் செய்வார். நீ என்னென்ன நினைக்கிறியோ அதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 நாளாகமம் 29 அதிகாரம் 10 வாசிக்கலாம்.
ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி. அல்லேலூயா. பாருங்க, தாவீது சபைக்கு முன்பாக வந்து நிற்கிறான். வந்து சொல்றான், நான் வந்து ஒரு ஆலயம் கட்ட போகிறேன், அந்த ஆலயத்தை வந்து நான் கட்டல, என்னுடைய மகன் கட்ட போகிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த சபையை கூப்பிட்டு சொல்றான், நான் என்கிட்ட இருந்த எல்லா பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி சபையை நோக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது. அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்துக்கு முன்பாக ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க, அது ரொம்ப சாஃப்டா முடிஞ்சிடும். அல்லேலூயா. ஒரு காரியம் நீ போறியா, எக்ஸாம் எழுத போறியா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நான் எழுத போறேன்னு சொல்லி பாருங்க, ஆண்டவனுக்கு கிருபை செய்வார். ஏசப்பா இன்னைக்கு அந்த நான் வீட்டுக்காரியமாக போகிற ஆண்டவரே நடக்கணும்னு சொல்லி பாருங்க, தேவன் அதை நடத்தி கொடுப்பார். முதலாவது நீ ஸ்தோத்திரம் சொல்ல 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 உன்னுடைய காரியங்கள் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஃபேமிலி ப்ரேயர்ல எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா, ஒருத்தர் மட்டும் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, மற்றெல்லாம் அப்படி கம்மன் இருப்பாங்க. அப்போ அந்த ஜெபங்கள் லேட்டாக கேட்கப்படும். அல்லேலூயா. ஒருவர் ஜெபிக்கும் போது மற்றவை எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்ல 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 உன்னுடைய விண்ணப்பத்தை தேவன் சீக்கிரமாய் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. வாசிப்போம். எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இன்னைக்கு நாளைக்கெல்லாம் இல்லைங்க, சதா காலத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். அல்லேலூயா. எத்தனை காரியம் பாருங்க, வாசிக்கலாம் ஃபர்ஸ்ட் இருந்து. கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையது. எல்லாம் 5 காரியத்தை தேவன் நம்ம கொடுக்கிறார். அதாவது கொடுக்கிற தேவனுங்க அவர். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் உனக்கு ஜெயம் இல்லாமல் இருக்க ஜெயத்தை கொடுப்பார், மகிமை இல்லாமல் இருக்க மகிமையை கொடுப்பார், மாட்சிமை இல்லாமல் இருக்க மாட்சிமை கொடுப்பார். எல்லாவற்றையும் அவராலே கொடுக்க கூடும். வாசிப்போம். வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். எல்லாம் யாருடையது? நம்முடையதை சொல்லுவோமா? நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கர்த்தருடையது, நீ சாப்பிட்ற சாப்பாடுக்கு தேவனுடையது, நீ விடுற மூச்சு வந்து தேவனுடையது, நீ நடக்கிறது கால் அவருடையது. நம்மளால் ஒன்றுமே இல்லைங்க, நம்ம சும்மா அப்படியே ஒரு மாதிரி பொம்மை மாதிரி, அவ்வளோதான். நம்மளுடைய சுவாசமே அவருடையதான். அல்லேலூயா. நம்ம நினச்சிக்குவோம் எல்லாம் நம்ம தான் இல்லைங்க, எல்லாமே ஆண்டவர் தான். அல்லேலூயா. வீடு ஆண்டவரே வீட்டை கொடுத்துடல, ஆண்டவரே வீடு உம்முடைய சொல்லி பாருங்க, அவர் இன்னும் 2 வீட்டை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவரே என் பிள்ளைகளை உம்முடையதாப்பா, நீங்கள் பார்த்துங்கப்பா, என் பிள்ளை எனக்கு வரதெல்லாம் தெரியுமா, என் பிள்ளை படிக்க மாட்டேது, காலேஜ் போக மாட்டேது, ஸ்கூல் போக மாட்டேது, படிக்க மாட்டேது. நான் சொல்லுவேன், படிக்க மாட்டேன்னு சொல்லவே சொல்லாது. ஆண்டவரோட பிள்ளை படிச்சிடணும்னு சொல்லி பாருங்க, படிச்சிடும். அல்லேலூயா. என் பிள்ளைய ஆண்டவரே உம்மாலே, ஆண்டவரே நீங்கள் தான் பார்த்தீங்க, நீங்கள் தான் தாயின் கருவிலேருந்து என்ன பண்ணீங்க, உற்பத்தி ஆனீங்க, அப்போவே நீங்கள் உங்கள் பிள்ளை உம்மாலே ஆகும்னு சொல்லி பாருங்க, எல்லா பிள்ளையை பார்த்துக்கிறார். உன்னுடைய ஆசீர்வாதம், உனக்கு பணம் இல்லை, உனக்கு கஷ்டப்படுறேன்னா இந்த வசனத்தை வச்சுக்கணும். ஆண்டவரே ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. நீ ஐஸ்வர்யம் இல்லாம வறுமை, வேதனை, கடன், பிரச்சனை, நான் எப்படி இன்னைக்கு சமாளிக்க போறேன், என்ன செய்ய போறேன் அப்படின்னு நீ கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அதுக்குரிய வழி இப்பவே நீ அப்படியே கெச்சு போடுங்க. இன்னைக்கு ஆண்டவரே ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வரும் என்று சொன்னீங்க. ஆண்டவரே நான் இன்னைக்கு வரத்து கூட பஸ்ஸு காசு இல்லை ஆண்டவரே, வரும்போது கஷ்டப்பட்டு வந்த ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு வழி செய்யுன்னு சொல்லுங்க, தேவன் நிச்சயமாய் அதுக்குரிய வழியை தேவன் திறப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்கா, ஐஸ்வர்யம் கனமும் உம்முடையது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். பாருங்க, தாவீது சபையை கூப்பிட்டு இத்தனை காரியம் சொல்றான். ஆண்டவர் யாரு கீழே இருந்தாலும் ஆண்டவரே அவளை தூக்கி மேன்மைப்படுத்துகிறது உம்மாலே ஆகும் ராஜா. ஆண்டவரே அப்போ ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டான்னு சொல்றான். அவனை என்ன பண்ண தூக்கி உம்மாலே ஒரு மேன்மையான இடத்துல வைப்பாராம், உயர்ந்த இடத்துல வைப்பாராம், உயர்ந்த ஆசிரத்தை கொடுப்பாராம், ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு கொடுப்பாராம். யாரெல்லாம் உன்னை செயின் தள்ளினாங்களோ செய்வான் வேண்டான்னு சொல்லுவான் பாருங்க, அவங்க வந்து தேடி வருவாங்க. எப்போ என்னப்பா இவ்வளோ ஐஸ்வர்யமாக இருக்கிற, இவ்வளோ ஆசையாக இருக்கிற, இவ்வளோ கனமாக இருக்க, உன்னை வந்து கனப்படுத்துவார்கள். அல்லேலூயா. நம்ம கனம் பண்ணுவதிலே முந்தி கொள்ளுங்கள். எங்கே முந்தணும் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட முந்தணும். ஆண்டவரே இன்னைக்கு நான் உன் சமூகத்துக்கு வந்துடுறேன் ஆண்டவரே, இனிமேல் சீக்கிரம் வரேன் ராஜா. ஆண்டவரே நான் இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஆண்டவரே, 9 மணிக்கு சபரம் 7:50 இது 8:50க்கெலாம் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க.
நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், உயர்த்துவார். இன்னைக்கு எவரையும் என்ன பண்ணுவாராம், மேன்மைப்படுத்த தேவனுடைய கரம் அதிசயங்களை செய்யும். அல்லேலூயா. அப்படியே நம்ம எழுந்து, ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவர் நாங்கள் எழுந்து நிற்கிறோம், ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்துவீராக, ஆண்டவரே எங்களை உயரத்தில் ஆண்டவரே அப்பா நிறுத்துவீராக என்று சொல்லி பாருங்க. சேவன் சொன்ன எல்லா ஆசீர்வாதத்தையும் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 22:30 வாசிக்கலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். அல்லேலூயா. அடே எப்படி போகும் தெரியுமா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். அப்படியே சரன்னு போகணுமா. இந்த பக்கம் போக முடியுமா? போக முடியாது. அப்படிலாம் கிடையாது. என்னால் முடியும். அது எப்படிப்பட்ட சேடையாக இருக்கட்டும்டா, எப்படிப்பட்ட உபத்திரமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னால் தாண்டி என்னால் வர முடியும். அல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட மதிலாக தான் தாண்டுவோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போய் ஒரு மதிலின் தேவனாலே, அவர் தேவனுடைய துணை இருக்கணும். அல்லேலூயா. நான் போய் மதிலை தாண்டுவேன் இல்லைங்க, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அதே பாருங்க சங்கீதக்காரன், அதே பாருங்க 18:29 வாசிப்போம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. நிச்சயமா இன்னைக்கு இதெல்லாம் நீ தாண்ட முடியல, இது எனக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லுகிற பிள்ளைகள் 2 சாமுவேல் 22:30 சங்கீதம் 18:29 வச்சுக்கிட்டு, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்க ஆண்டவரே, என் தேவனாலே நான் எல்லா மதிலையும் தாண்டி வருவாண்டவரே, எல்லாவற்றையும் தாண்டி ஜெயம் பெற்று வருவாண்டவரே, ஆண்டவர் என்னை மேன்மையாக வைப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவர், உங்கள் கரத்தினாலே என்னை ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி, அவராலே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போ. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்கள், நான் ஒரு கர்த்தருடைய நாமத்தில் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. இன்றைக்கி அதுக்குரிய பலத்தை ஆண்டவர் தருவார். எல்லாத்தையும் இழந்து போயிருக்கலாம், எல்லா சூழ்நிலையும் உனக்கு வேற்றுமையாக இருக்கலாம், உனக்கு எல்லா சூழ்நிலையும் உனக்கு தடை நிறைய இருக்கும். எல்லா தடையும் கர்த்தர் இன்னைக்கு உடைத்து தேவனாலே ஒரு மதிலை இன்னைக்கு தாண்ட போகிற. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாயம் ஆண்டவரே, எனக்கு உபத்திரமுள்ள சேனை ஆண்டவர், அதுக்குள்ளே நான் பாயமாப்பா, அதுக்குள்ளே நான் தேவனாலே மதிலை தாண்டி வருவேன்னு சொல்லி பாருங்கள். உன்னுடைய எல்லா போராட்டம், நிந்த உபத்திரமும், வேதனை, என்னென்ன உன்னை யாரெல்லாம் உன்னை வேண்டான்னு தள்ளினாங்களோ அவங்க மத்தியிலே இன்னைக்கு ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவரே நிச்சயமாக என்னை உயர்த்துவீங்க என்று சொல்லி நம்ம அவருடைய கரங்களை நீட்டி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்பா நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன்ப்பா என்று சொல்லி என்னை இன்றைக்கி நோக்கி பாருங்கப்பா, நீங்கள் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்னீங்கப்பா. நான் தாயின் கருவிலே ஆண்டவரே உற்பத்தியான முதல் ஆண்டவர் உம்மாலே நான் ஆதரிக்கப்பட்டேன் என்று சொல்லி அப்படியே அவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உமக்காக அவர் உம்மாலே எல்லா காரியமும் உனக்கு செய்ய போகிறார். ஆண்டவரே இன்னைக்கு உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அப்படியே ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா பிதா தாயின் கருவிலே ஆண்டவரே உற்பத்தியான முதல் உம்மாலே ஆண்டவரே ஆதரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் ராஜா. ஆண்டவரே உம்மாலே ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் நடத்தி வருகிற ஆண்டவரே, பிள்ளைகள் அநேக உபத்திரமும் வேதனையும் ஆண்டவரே நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் உபத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவரே உம்மாலே ஆண்டவரே ஐஸ்வர்யத்தினால் ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை நிரப்புவீராக. உம்மாலே ஆண்டவர் ஐஸ்வர்யம் கனமும் வரும் என்று சொன்னது போல ஆண்டவரே அப்பா தாவீது ஆண்டவரே சபையாரை நோக்கி ஆண்டவரே அப்பா எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது போல் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீ செய்யப்படுற ஒவ்வொரு ஆசீர்வாதமான ஆண்டவரே அப்பா அர்த்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஆண்டவரே நீ கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமான வார்த்தைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ஆண்டவரே உம்மாலே பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்மாலே பிள்ளைகள் அதிசயத்தை காணட்டும் ஆண்டவரே. உம்மாலே பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்க எல்லா போராட்டத்தையும் நீக்கி ஆண்டவரே உம்மாலே ஆண்டவரே சமாதானம் சந்தோஷத்தை தேவனாய் கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மாலே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம் ராஜ்யத்தை தருவீராக ஆண்டவரே. உம்மாலே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு மகிமையை தருவீராக ஆண்டவரே. உம்மாலே ஆண்டவரே மாட்சிமையை தேவன் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக ஆண்டவரே. உம்மாலே ஆண்டவரே ஐஸ்வர்யம் கனமும் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மாலே பிள்ளைகள் ஆண்டவரே அப்போ ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று சொன்னது போல் ஆண்டவரே என் தேவனாலே ஆண்டவரே மதிலை தாண்டுவேன் சொன்னது போல் ஆண்டவரே எல்லா காரியங்களும் பிள்ளைகள் தாண்டி வர உதவி செய்வீராகப்பா. உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமேன்.